ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என் வயிறை பாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் நடுவில் வந்து நான் எடுக்கும்போது வயிறு இப்படி உள்ள இருந்திருக்கும். இப்ப பிரியாணி தின்னு தின்னு வயிறு வெளில வந்துருச்சு. எனக்கே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அங்க இருக்குது. நான்சென்ஸ். காலையில நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப நீங்க நிறைய மெசேஜஸ்ல எல்லாரும் சொல்லியிருந்தீங்க கிச்சன் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ மேக்சிமம் அந்த கிச்சன் சின்னதானதுக்கு காரணம் நான் தான். அது நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க இது பண்ண மாட்டீங்க, அதை பண்ண மாட்டீங்க, அதனால அதை சின்னதா போட்டீங்கன்னு கண்ணா பின்னான்னு பேசியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஹால் கொஞ்சம் பெருசா இருக்கும். பெட்ரூம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூம் தான். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் ஃபினிஷிங் ஆன பிறகு தெரியும் எல்லாம் பெரிய பெட்ரூம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கிச்சனை என்ன ஏற்பாடு பண்ணலாம், ஏது ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி நம்ம இன்டீரியரை வர சொல்லியிருக்கோம். ஸோ அவர் வந்திருக்காரு. ஸோ அதனால அங்கே போயிட்டு அவர் என்ன ஐடியா சொல்றாரு, என்ன எதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்ன பேபமா ஒரே டெரரா அப்படியே உட்காந்துற? ஓ, டெரரா உட்காரல ஃப்ரெண்ட்ஸ். பல்லு அப்படியே இறுக்கி வாயை திறக்க விடாம அப்படியே அமுக்கிச்சு. கொஞ்சம் பெயினா இருக்கு. நிறைய பேர் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் வீட்டுக்கு வந்து டீடைல்ஸ் பேசுறேன் எப்படி என்னங்கிறது. அது இந்த மாதிரி அலைனரோட டீடைல்ஸ் வந்து நிறைய பேர் யாராவது கேட்டிருக்காங்க, அவங்களும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் சொல்றேன். நான் இல்லாத நேரத்துல இன்டீரியர் இவரும் தான் பேசியிருக்காங்க. அதனால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து நிறைய வந்து பிராக்டிக்கலா டிஃபிகல்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தான் தெரியும் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சில சேஞ்சஸ்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா அடிஷனல் விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அது அவர்கிட்ட பேசுறேன். அது என்ன சொல்றாருன்னு பாப்போம். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம பெருசா எல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் செட்டப் பட்ஜெட் ரைஸ் பண்றதுக்காக வருது. கிடையவே கிடையாது. கிச்சனை வந்து நான் விட்டுட்டேன். சரி எதுக்குடா வம்பு. ஆக்சுவலி அன்னைக்கு கேட்டிருந்தேன், கம்மி பண்ண தான் வந்திருக்கேன். அந்த ஒரு ஸ்டேர்கேஸ் கிட்ட எல்லாம் வந்து ஏதோ போட்டேனாரு. அதுக்கு பதிலா நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். நீ சொல்றது ஜாஸ்தி வருமா இல்ல நான் சொல்றது ஜாஸ்தி வருமான்னு தெரியாது. தெரியாது. அது கேட்டாதான் தெரியும். ஆக்சுவல் பிளான் என்னன்னா, நேத்து திடீர்னு ஒரு பிளான் ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து அப்படியே அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். போவோம், அதெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு சும்மா வாய் வச்சு சும்மா இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்ஜெட்டுக்கு பண்ண முடியுமோ நம்ம பட்ஜெட்ல அதெல்லாம் நான் கேட்கறதுல அவர்கிட்ட வருதா அப்படிங்கறதுலாம் நீங்க பேசிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் வீடு வந்து மேல என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அது ரூஃப் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வந்து இந்த வெயில தான் போய் பார்க்கணுமா இருக்குது. கடைசியில மெயின் டோருக்கும் ஆள் வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒண்ணுன்னா போயிட்டே இருக்குது சைட்ல மும்முரமா. அதை வந்து அடிக்கடி நம்ம போய் சைட் விசிட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்குது. வாயில போட்டுக்கனால ஒன்னும் பெருசா பேச முடியல. என்ன சொல்றது, உமிழ்நீர் வந்து அந்த இதுல நின்னுகிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுல ஒரு வாரம் ஆனாதான் பழகும். அதனால நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரம் சைட்டுக்கு போயிட்டு அங்கதான் நம்மள பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு செமையா ரெடி பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாலை மட்டும் நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா போதும். அந்த வாலை பிரேக் பண்றீங்க, கிச்சன் வாலை நான் உங்களுக்கு சூப்பரா நல்ல ஸ்பேஷியஸா ரெடி பண்ணி தரேன்ட்டாரு. நீங்க தாராளமா அப்படியே உருண்டுக்குன்னு கூட போய் சமைங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜும் நிறைய கிடைக்கும். பாஷாவும் ரெடி பண்ணி தரேன். பாஷா ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டாரு. இப்போ ஒவ்வொரு ரூம்ஸையும் நாங்க மெஷர் பண்ணி பார்த்தோம். ஒவ்வொரு ரூம்ஸையும் மெஷர் பண்ணி பார்த்ததுல வார்ட்ரோப் போக எங்களுக்கு ரூம்ஸ் வந்து கீழே இருக்கிற ஆஃபீஸ் ரூம் வந்து 10க்கு 10 தான் கிடைக்குது. ஓகேங்களா, வார்ட்ரோப் போக. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற 3 ரூம்லையும் அந்த சைடு ரூம் வந்து 12க்கு 12 கிடைக்குது. இந்த சைடு ரூமுக்கு வந்து 10க்கு 11 கிடைக்குது. அந்த லாஸ்ட்ல வந்து அது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் அது. அதனால ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டோரேஜுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். கிளாஸ்ல நல்லா பாஷாவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும், ஒன்றும் இது இல்லை அப்படின்னுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெட்ரூமை பார்த்துட்டு செமையா இருக்குன்ட்டாரு. இருக்கிறதுலே இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதை வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ட்ரெஸ்ஸிங்க்கு இங்கே நான் மேக்கப்க்கு இங்கே நான் பண்ணி கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு சைடு, இந்த சைடு ஃபுல்லாவே வார்ட்ரோப் வந்துரும்னாருல. இந்த சைடா இந்த சைடா? இந்த சைடு ஃபுல்லாவே வார்ட்ரோப் வந்துரும். காட்டும் வந்து பெரிய காட்டே நம்ம போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை. இந்த ரூமோட சைஸ் வந்து 16க்கு 15 கிடைக்குது. ஸோ அதனால இந்த ரூம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. நீங்க என்னதான் வார்ட்ரோப்ஸ் போட்டாலும் எதை போட்டாலும் நல்லா பாஷ் லுக் இருக்குமே தவிர்த்து நோ மோர் அங்க காம்ப்ரமைஸ்க்கு இடமே இல்லை. இந்த இடத்துல வேற லெவல்ல இருக்கும் இது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஆக்சுவலி இதை வந்து இந்த இடத்துல ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு
இங்க சாண்டிலியர் தான் போடலாம் அப்படின்ற ஐடியால இருந்தோம். அப்போ பேபி மேன் என்ன சொன்னா, எனக்கு இங்க ஒரு லேண்டிங் வேணும், இங்க நம்ம டிசைன் பண்ணிருக்கோம்ல, கிளாஸ் போட்டுருவோம் இந்த இடத்துல, ஸோ இங்கேருந்து வாக் பண்ணி போய் நம்ம இப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும்ல அப்படின்னா. ஸோ அதனால இங்க வந்து நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னா இப்ப அழகே என்டையர் பில்டிங்கோட அழகே இந்த டாப்ல தான் இருக்குது, இந்த இதுல தான் அழகே இருக்குதாமா. ஸோ அதனால இது எதுவும் க்ளோஸ் பண்ணாதீங்க. நீங்க லிஃப்ட் போடுறதுன்ற ஐடியா வந்தது அப்படின்னா அப்ப அந்த டைம்ல இத மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி தெரியுமா நீ சொல்றது, அந்த ஒரு இதுல சன் ஆஃப் மகாலட்சுமியில விவேக் ஒரு பொம்மை மாத்தி வச்சிருமா தெரியுமா? என்டையர் அழகே அங்கதான் இருக்குன்ற மாதிரி இங்க என் சீரீஸாவே என்டையர் அழகே இந்த பில்டிங்கோட என்டையர் அழகே இந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்குதுங்க. செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர். மத்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தப்பு செலவு பண்ணி அழகு பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து வாழ்றதுக்கு. ஆமா, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வாழறதுக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து அனாவசிய செலவு இல்ல, வாழறதுக்கு கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஃப்ளோர் வந்து பிரம்மாண்டமா வாழறதுக்கு. ஏன்னா பிரம்மாண்டமான வாழ்க்கை வேணும் எனக்கு, என் வீட்டுல நான் பிரம்மாண்டமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம மேல வந்து பிரம்மாண்டம். அதுக்கும் மேல பிரம்மாண்டம் வந்து பாருங்க, இது மேல ஏறி போறோம்ல, நம்ம மேல ஏறி போய் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மேல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா கம்ப்ளீட்டா ரூஃப் டாப் தான். அது ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன், அதையும் அவர் பார்த்துட்டு அதுக்கும் கோட் கொடுத்துருக்கிறாரு. மினிமம் நீங்க மேல ரெடி பண்றது எப்படியும் ஒரு 4 லட்சம் வந்துரும். 4 to 10 வரைக்கும் நீங்க ரெடி பண்ணலாம். அது அவ்வளவு பட்ஜெட் வரைக்கும் இருக்கு, நீங்க எந்த பட்ஜெட்டை சூஸ் பண்றீங்களோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்றாரு. சரி, அது ஃபியூச்சர்ல பாத்துப்போம். முதல்ல ரூஃப் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம அதை சூஸ் பண்ணிரணும், ஃபைனல் பண்ணிரணும். எனக்கு எப்படி என் வீட்டு உள்ள வந்தா எனக்கு இந்த மேல வர்றது ரொம்ப பிடிச்சிக்கிட்டோ அதே மாதிரி அவருக்கும் பிடிச்சிச்சு. இங்க வேற மாதிரி இருக்குதுங்க, இங்க சூப்பரா இருக்குதுங்க அப்படின்ட்டாரு. என்டையர் பில்டிங் லுக்கே வந்து இந்த டாப்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இன்னும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங், ஒரு ரூமுக்கு ஒரு ஃப்ளோருக்கு வரும் அப்படின்னா ஒரு இடத்துல டெக்ஸ்சர் பெயிண்டிங் கொடுக்கணுமா, அதுவும் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னுட்டேன். ஸோ டெக்ஸ்சரும் வந்துடும் நமக்கு கைக்கு. அதெல்லாம் வந்து ஃபைனலாக தான் காட்டுவோம், இப்போவே எங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் காட்டினா வேற லெவல்ல தெரியும். பட் ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. ஏன்னா எனக்கே வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்றும் பெருசா புரியல, என்னப்பா இது இப்படி இருக்கு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப கேட்டேன் நான், எதுக்கும் இன்னொரு இதுவும் கொடுங்க, பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன் நான். பாப்பா கிட்டையும் காமிச்சேன், பாப்பா கிட்டையும் காட்டினப்ப பாப்பாக்கும் ஒன்றும் பெருசா புரியல. அப்படி பார்த்தது, என்ன பார்த்தது, இதை பார்த்தது, என்னமோ பண்ணுகிற, சரி பண்ணு அப்படின்னுடுச்சு. ஏன்னா அவளுக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. மௌலி சொல்லவே வேணாம், நீங்க என்னதான் பெரிய அவன் கண்டுபிடிச்சான் நல்லா இல்லன்ட்டான். அவன் வந்து நல்லா இல்லன்னு சொல்ல, பாருங்க கொஞ்சம் கொச்சன்னு இருக்குது, நம்ம பேனல் போர்டு அடிக்கிறோம் ஏஸ்தட்டிக்கா பாருங்கன்றான். அவன் வந்து என்ன சொல்றான், நம்ம வால் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நம்ம மேல ஏறும்போது வால் வருது இல்ல, அந்த வால் எல்லாம் ரியல் பிளான்ட்டை வளர விடலாம்னா அது யாரா மெயின்டைன் பண்றது, அதெல்லாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, கஷ்டம் அதெல்லாம் அப்படின்னுட்டோம். இல்ல ஃபாரின் வீட்டுல ஒண்ணு பார்த்தேன், நீ ஃபாரின் போய் அந்த மாதிரி வீடு கட்டிக்கோடா அப்படின்ட்டேன் நானு. ஏன்னா அதெல்லாம் நம்ம இதுக்கு அதெல்லாம் சூட் ஆகாதுங்க. நம்ம திடீர்னு கிளம்பி வெளில போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு சுத்திட்டு வருவோம், வந்து அதெல்லாம் விளையாடி தொங்கி கிடக்கும் அப்படி. அதனால அதெல்லாம் தேவையில்லை. எல்லாமே இவரும் என்ன சொல்லிட்டாரு, எதை நீங்க வச்சீங்கனாலும் உள்ளுக்கு ஒரிஜினல் பிளான்ட் வைக்காதீங்க, எல்லாமே ஆர்டிபிஷியல் வைங்க, வேற லெவல்ல ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. மற்றபடி பெட்டியில் நீங்கள் வச்சுக்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி என் ஃபேஸ் மாதிரி இருக்கும், அப்படி டன் டன் அப்படின்ட்டு. சரி இருக்கட்டும். பட் எனக்கு வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மேலே ஆண்டவர் எப்படியும் பண்ணி கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இந்த இடம் நல்லா இருக்குல்ல, இந்த இடம் நல்லா இருக்கு, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் தான் பிளான் பண்ணேன், இந்த மேல் ஃப்ளோர் ஃபுல்லாவே என் பிளான் தாங்க. வச்சு போட்டுருவேன், மேல் ஃப்ளோர் ஃபுல்லாவே என் பிளான். கீழே வந்து ஓகே இருக்கிறதுக்கு, பிள்ளைங்க இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மௌலி எதிர்பார்க்கறது வேற லெவல்ல எதிர்பார்க்கறான். நான் வந்து எதிர்பார்க்கறது பிள்ளைங்க வந்து நைட்டு தூங்கணும், அழகா டிவி பார்க்கணும், ஒரு டிவி, பிள்ளைங்க தூங்கணும் பீஸ்ஃபுல்லா, அதுக்கு ஒரு ரூம் அப்படின்னு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாழ்றதுக்கு நார்மல் வாழ்க்கை வாழ்றது. ஆமா, நார்மல் வாழ்க்கை ஏஸ்தட்டிக்கா வாழணும் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோருக்கு தான் வரணும். அதுக்கு தான் மௌலி அடிச்சிருக்கான். இப்போதைக்கு யாருமே அலோடு கிடையாது, இப்போதைக்கு நாங்க 2 பேர் மட்டும்தான். ஒருவேளை வந்து
எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ்க்கு நாங்கள் தான் அனுபவிப்போம். அதுக்கப்புறம் எங்கனாலையும் மேலெல்லாம் ஏற முடியாது. அதுக்கு முன்னாடி லிஃப்ட் கண்டிப்பாக வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லிஃப்ட் கண்டிப்பாக வந்துடும். லிஃப்ட்டுக்கு தான் இப்போ அடிச்சுன்னு இருக்கோம் நாங்கள். 99% லிஃப்ட் வந்துடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணாதான் லிஃப்ட் வரும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணும், வீட ஸ்லோ பண்ணாதான் லிஃப்ட் வரும். அதனால அதை யோசிச்சுன்னு ஸ்லோ பண்ண முடியாது. ஆல்ரெடி பாப்பா மேரேஜுக்காக 1 month நான் ஸ்டாப் பண்ணி தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த டைம்ல நம்ம இவங்களுக்கும் பில்டிங்க்கும் காசு கொடுத்துக்கிட்டு மேரேஜ் செலவையும் நம்மளால பார்க்க முடியாது, டைட் ஆகிடும். எனக்கு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவோட மேரேஜ் தான். ஸோ அதனால இதை ஸ்டாப் பண்ணி வச்சு அது முடிச்ச உடனே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கினேன். அவ்வளோதான். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த அநேகமாக இன்னொரு 15 daysல மேலே ரூஃப் போட்டுருவோம். இன்னொரு பக்கம் ஒரு ரூஃப் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அது முடிஞ்ச உடனே பேனல் இதெல்லாம் அடிச்சு முடிச்ச உடனே சென்ட்ரிங் அடிச்சு மண்டே அடிக்கிறேன்னாரு. ரூஃபுக்கு வந்து மண்டே ஏதோ பண்றேன்னாரு. சென்ட்ரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ரிங் ஆரம்பிச்ச உடனே இமீடியட்டா நம்ம பண்ண வேண்டியது. அநேகமா 15th இந்த மந்த் 15th மேலே தான் ரூஃப் போடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா சென்ட்ரிங் ஒர்க்கே ஜாஸ்தி டைம் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது இப்படியே ஓப்பன் தானே? இது இது ஓப்பன் தான். இது ஓப்பன் தான். அதுதான் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஓப்பன் தான் அப்படின்னா வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். வேணா இது சிம்பிள் லுக்ல சூப்பரா தனியா இருந்தாதான் அது அழகு தெரியும். இது தனியா தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டு. இங்கெல்லாம் ஃபுல்லாவே ஃபிளிக்கரிங் லைட்ஸ், கம்ப்ளீட் லைட்ஸ். டோட்டலாவே ஓவர் ஏரி தெரியுதா? கம்ப்ளீட்டா லைட் ஏரி தெரியுதா? ஏன் ஏரி நல்லா தான் தெரியுது. யாரோ நிக்கிறாங்கப்பா, மீன் எல்லாம் புடிச்சுனுக்குறாங்கப்பா. பிடிப்பாங்கப்பா அங்க. அதான் இவர் தான் சொன்னார்ல, நாங்கள் இங்கே குடியே வந்தோன்னா எங்களுக்கு கேங்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் கேங்காக கிளம்பி போய் மீன் பிடிச்சி ஒரு நாள் மீனை வறுத்து சாப்பிடுவோம். அந்த வீடியோவும் வரும் உங்களுக்கு. எங்களுக்கு நெய்பர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போவே வேற ஒருத்தர் வந்துட்டாரா? 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ 2வது ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் வந்து பார்த்துட்டு நான் கிளியராக சொல்லியிருக்கேன், டெக்ஸ்டர் பெயிண்ட்லாம் வேற லெவலில் இருக்கணும், நல்லா இருக்கணும், தான் கொஞ்சம் காஸ்ட் ஆகும் அப்படின்னாரு. அது பரவாயில்ல, ஆண்டவர் மாதம் பார்த்துப்பாங்க, பரவாயில்ல. சாண்டிலியர் இங்க இருந்து தானே போகுது? சாண்டிலியர் இங்கே தான். இங்க இருந்து சாண்டிலியர் இந்த ஃப்ளோர் வரைக்கும் தான் தூங்கும். ரொம்ப பெருசாலாம் தூங்கின்னு கிடக்காது. இது வரைக்கும் தான் தூங்கும், அதுக்கப்புறம் தூங்காது. ஓகே. சாண்டிலியர் வேற டிசைன் பண்ணணும் நல்லா. ஓகே. இவர் யாருன்னா சங்கீதா வினோத்தோட இன்டீரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சங்கீதா வினோத்துக்கு பண்ணா அதே சேம் இன்டீரியர் தான். வினோத் தான் ரெஃபர் பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு. எங்களுக்கும் பிடிச்சிருந்தது இல்லை அவங்க வீட்டில் அவங்க பண்ணது. ஆல்ரெடி சொல்லி இம்ப்ரெஸ் ஆனதுனால தான் சரி அவங்க நம்பரே கான்டாக்ட் நம்பரே நாங்கள் வாங்கிட்டோம். கரெக்ட். எல்லா ரூமுக்கும் ஏசி இந்த சைடில் தான் வரும், ஃப்ரண்ட்டுக்கு வராது.